ஹாப்பி ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருப்பீங்க. நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸோடு வந்திருக்கேன். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், பேச்சுலர்ஸ் ரெசிபீஸ்னு சொல்லலாம். வேலைக்கு போகிற பெண்கள்லாம் காலையில் சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 வாழைக்காயை நான் வந்து இது மாதிரி 2 3 கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 3-4 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தோலெல்லாம் இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீஸு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடிஷ்லாம் வந்து தேவையே கிடையாது. இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்துருக்கேன். இதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அளவு வந்து எல்லாத்துக்கும் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சேர்த்துப்பாங்க, அது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய், வரமிளகாய், கருப்பில் தழை, பூண்டு வந்து ஒரு 4 பல் சேர்த்துருக்கேன், தோலோடு சேர்த்துருக்கேன். இதை போட்டு இது மாதிரி நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து கடுகு, சீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருப்பில் தழை, வரமிளகாய் போட்டு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைக்காயும் ஒரு மீடியம் சைஸு ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை 2யும் ஒட்டுக்கா போட்டு அப்படியே நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காய் வெந்திருக்கனால இதை மறுபடியும் வேக வைக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நம்ம நல்லா இதை எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஹை ஸ்பீட்லேயே வச்சு பண்ணாலே சீக்கிரமாக ஆயிடும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பொரியலை வந்து தயிர் சாப்பாடும் பருப்பு அன்னம், ரசம்லாம் வச்சிங்கன்னா அது கூட சைட் டிஷ்ஷாக சும்மா செம்மையாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் அதில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒன்றோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணிக்குவாங்க, நல்லா ஈஸியாக சீக்கிரமாக ஆயிரும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸாக இருந்தாலும் சரி, சுட சுட செஞ்ச ரைஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து இந்த வாழைக்காயோடு போட்டு நம்ம நல்லா பிரட்டி அந்த ரைஸும் இந்த வாழைக்காவும் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி எடுத்தால் சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடும். வாழைக்காய் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பேச்சுலர்ஸ் ரெசிபி, வேலைக்கு போகிற லேடிஸில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,